15th, அதாவது நாளைக்கு ஹிந்துஸ்தான் காலேஜில் இங்கே என்னுடைய லைவ் கான்சர்ட் நடக்குது. என்னோடதுன்றதோட எங்களுடைய கான்சர்ட் சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி 16 சிங்கர்ஸ், 16 பாடகர்கள், ஒரு 36 பாடல்கள் பாடுறோம். 15 இசைக்கலைஞர்கள். ஸோ ஒரு பெரிய ஒரு இசை தொகுப்பு, ஒரு இசை பர்ஃபார்மன்ஸ் இங்கே நடக்க போகுது. எல்லோரும் பின்னணி பாடகர்கள். அண்டு கான்சர்ட் எப்படியும் ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு 3 ஹவர்ஸில் வரைக்கும் இருக்கும். 3 hours 15 minutes வரைக்கும் போகும், இடைவிடாமல் போகும் இந்த கான்சர்ட்டு. அண்டு ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த கான்சர்ட்டில் இருக்கிற முதல் பாடல் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியத்தை இந்த ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒரு கிட்டத்தட்ட பாதி டிக்கெட் அதுக்கே போயிடும். அதனால் அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அடுத்த கான்சர்ட்டுக்கு சென்னைக்கு தான் வரணும். ஸோ அது மிச்சம் பண்ணோன்னா இங்கேயே பார்த்துறது பெட்ரு. ஸோ நாங்கள் இப்போ 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஸோ சரியாக சொல்கிறேன், 6:30. நம்ம 6 o'clock வந்துட்டோம்னு நினச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு எப்படியும் எனக்கு 30 minutes ஆகிடும். ஸோ எனக்கு நீங்கள் ஒரு 5 o'clock எனக்கு வந்துட்டீங்கன்னா அழகாக வெதர் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஜம்முன்னு இருக்குது இந்த சம்மருக்கு. அதை ஃபஸ்ட்டு என்ஜாய் பண்ணிவிடுங்க. அப்படியே ஜாலியாக வெதரில் உட்காந்துட்டு ஓப்பனான ஒரு நல்ல ஒரு வானத்தை பார்த்து, நட்சத்திரம்லாம் நல்லா இருக்குது, அதை நேச்சர் என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் இசைக்குள்ளே வந்து ஒரு 6:30 மணிக்கு கண்டிப்பாக ஐ திங்க் உங்களோட வாழ்நாளில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். எனக்கே உங்களோட உட்காந்து இசையை பார்க்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது. ஏன்னா இந்த மேடையில் விட மேடையில் கீழே இருந்து பார்க்கும்போது இட்ஸ் நாட் ஓன்லி மியூசிக், பியூட்டிஃபுல் லைட்ஸு, ஒரு கார்னிவல் மாதிரி ஒரு இந்த என்ன சொல்கிறது, கிராக்கர்ஸு, ஃபயர் ஒர்க்ஸு, லைட்டிங்ஸு, நிறைய ஆச்சரியங்கள் இருக்குது. நான் சொல்ல விரும்பல, நீங்கள் நேரடியாக வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க. முன்னிலையிலேருந்து பாடின ஹரிஷ் ராகவேந்தர், அவங்களுக்கு தெரியும், கார்த்திக்கு, இவங்கலேருந்து ஆரம்பித்து இப்போ பால்டப்பா வரைக்கும். ஸோ இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் மை மியூசிக்னு கூட சொல்லலாம். 25 years ஆச்சு, 2001 நான் டெபியூ பண்ணி. ஸோ இந்த 24 வருடங்களில் இருந்த மிகச்சிறந்த பாடல், அதாவது சிறந்த பாடல்களில் நிறைய சிறந்த பாடல்கள் இல்லை நான் ஷோவில் கிடையாது. ஏன்னா அதுக்கு இடம் இல்லை, பண்ணால் 7 மணி நேரம் போகுது. ஸோ அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லோரும் வேண்டிய பாடல்கள் மட்டும் பண்ணியிருக்கோம் தவிர்த்துருக்கு. ஸோ அது ஒரு டைம் கேப்சூல் மாதிரி இருக்குது. நாங்கள் பர்ஃபார்ம் பண்ணும்போது எங்களுக்கு அப்படி இருந்தது. அந்த ஒரு காலகட்டத்துக்கு கொண்டு போகுது. அதை தவிர்க்கவே முடியல. நம்ம இசைதான், ஆனால் வாசிக்கும்போது ஒரு ஏதோ ஒரு டைம் மிஷினில் போகிற மாதிரி ஒரு எங்களுக்கே இருக்கும்போது, அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் கல்லூரி வாழ்க்கை, கல்யாண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, சோகம், அப்பா பிரிவு, அப்புறம் ஒரு மனைவி, இந்த விஷயம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இதை நான் ஒரு இசையாக சொல்ல, உங்கள் வாழ்க்கையோட ஒரு நினைவு கூறுதலாக நீங்கள் தனியாக பீஸ்ஃபுல்லாக அழகாக ஆடுறவங்க ஆடிட்டு இருப்பாங்க, நீங்கள் உக்காந்து நீங்கள் ஒரு கொண்டு போகலாம். அது கேரண்டி. ஒரு ஆட்டோகிராஃப் படமாக இருக்கும். கரெக்ட். அந்த செக்ஷன் நான் தான் பாடுறேன் கீபோர்டில். இதில் ஒரு மெட்லே இருக்குது. ஒரு 5 படங்கள்ல இருந்து மக்களுக்கு பிடிச்ச துப்பாக்கி, இந்த சாமி, மின்னலே, அப்புறம் எண்ணெய் எறிந்தால், அப்புறம் ஹிஸ் நேம் இஸ் ஜான் அப்படின்னு இப்போ துருவ நட்சத்திரம் படம் இருக்குல்ல, ஒன்று அந்த படத்தில் இருக்கிற பின்னணி இசை ஒரு கோர்ப்பாக ஒரு மெட்லே இருக்குது. அது ஒரு கான்சர்ட்டில் நடுவில் வரும். ஸோ இட்ஸ் சோலோ, நான் மட்டும் நானும் ஆடியன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஸோ அது இன்னும் ரெண்டு பேசுகிறேன். இப்போ கான்சர்ட்டை பற்றி பேசுவோம். இந்த கான்சர்ட்டில் இது எல்லா அம்சங்களும் சேர்த்து ரசிப்பாங்க, அந்த மாதிரியான விஷயம். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ரசித்த பாடல்கள் தான் இங்கே பாடுறோம். அதனால் இது ரொம்ப ஈஸியான விஷயம். அது எப்பயுமே இருக்கலங்க. ஒரு கான்சர்ட்டுக்கு அடுத்தது கான்சர்ட் நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிட்டு போவோம்ல. இது பிடிக்குது, இது இன்னும் நல்லா பண்ணலாமேன்னு. சென்னையில் பண்ணும்போது நான் நல்ல சிறந்த கான்சர்ட் தான் இருந்தது அந்த டைமில். 2 years பேக் 2023 பண்ணது OMCல. இங்கே வரும்போது இந்த கான்சர்ட்டில் வந்து ஒளிப்பதிவு என்பது அந்த சிஸ்டம், மியூசிக் சிஸ்டம் வந்து ஒரு 3 மடங்கு என்ஹான்ஸ் பண்ணிருக்கும். அதான் சொல்கிறேன், சென்னையில் பண்ணும்போது 40 ஸ்பீக்கர்ஸ் தான், இங்கே 128 ஸ்பீக்கர்ஸ், 3 மடங்குக்கு மேலே. ஏன்னா ஏரியா அதை விட பெருசு, OMCயை விட இங்கே பெரிய ஏரியா, மக்கள் ஆடியன்ஸும் அதை விட அதிகம். அதனால் வைப்பும் நம்புகிறேன். நான் எதெல்லாம் பார்க்கல, நான் ஐம் கோயிங் டு ஹேவ் ஃபன். ஸ்டேஜில் ரொம்ப 13 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் கோயம்புத்தூருக்கு. நண்பன் படம் ஆடியோ லான்ச் இங்கே தான் பண்ணோம், இன்னொரு ஹிந்துஸ்தான் காலேஜில். அப்போ நான் கான்சர்ட் பண்ணேன். ஸோ கிட்டத்தட்ட 13 வருஷம் கழிச்சு பண்ணுறேன். மக்களுடைய வரவேற்பு இப்போ ஹோட்டலெல்லாம் வந்து வரும்போதெல்லாம் பார்க்குறேன். நான் ரொம்ப
ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது.